வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SU கமாண்ட், அதாவது சப்ஸ்டியூட் யூசர் அண்ட் SUDO. சூடோனா சப்ஸ்டியூட் யூசர் டூன்ற ரெண்டு கமாண்ட் பேசிக் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் யூசர் தான். நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் யூசர் தான். ஸோ ஒரு யூஸரை ஆட் பண்ணணும். இப்போ சுரேஷ்ன்ற யூசர் வந்து இருக்காரு, அவர் ஹோம் டைரக்டரி சுரேஷ்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த யூசருக்கு வந்து எந்த ஐடி சுரேஷ்னு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவர் வீல் குரூப்பில் இருக்கார். சரி, இப்போ இவருக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஒரு யூசர் ஆட் போட்டு KALLI காலின்னு கொடுக்குறேன். பர்மிஷன் டினைன் வருது, பேஷ்னு வந்து பர்மிஷன் யூசர் யூசர் ஆட் வந்து பர்மிஷன் டினைன்காக வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து SU அப்படின்னு யூஸ் பண்ணி அதோடைய பாஸ்வேர்டு கொடுக்குறோம். SUன்னா சப்ஸ்டியூட் யூசர் டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு கொடுத்தா இது ரூட்டோடைய பாஸ்வேர்டு தான் கேட்கும். ரூட் யூசர் சூப்பர் யூசருடைய பாஸ்வேர்டு தான் கேட்கும். இப்போ வந்து இதை யூசர் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இது வந்து இதுக்கு நம்ம டெம்பரரியாக வந்து யாராவது யூசர்ஸ் கிரியேட் பண்ணோன்னா அப்போ வந்து நம்ம SU கொடுத்து பண்ணணும். இது வந்து அவ்வளோ ப்ரிவிலேஜாக இருக்காது. ஸோ ஏதாவது இன்ஸ்டன்ட் டைமில் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சப்ஸ்டியூட் யூசர். இது பர்மனெண்ட்டாகவே ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணால் சுடோஸ்ன்ற ஃபைல் ETC/sudos ஃபைலில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ நான் சுரேஷை வந்து பர்மனெண்ட்டாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஸராக மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து எனக்கு ரூட் பர்மிஷன் வேணும். அண்ட் VISU சுடோ அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றணும். ஸோ இது தேவைகளை பொறுத்து மாறுது. ஏற்கனவே மணின்றவர் இருக்கார். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை டெலிட் பண்ணிவிட்டு சுரேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இவர் வந்து பர்மிஷன் ரூட் யூஸருக்கு என்ன பர்மிஷன் இருக்கோ அதே இது இருக்குது. கோலன் கொடுத்து WQ கொடுத்தாச்சு. இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ரைட், இவர் வந்து ஸோ இப்போ எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுறேன். இப்போ நான் சுரேஷ் இப்போ SUக்கும் சுடோக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, SUன்னு கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்தா அது வந்து வேற ஒரு அக்கௌண்ட் ரூட் யூஸரோட அக்கௌண்ட்டில் இருந்து தான் ஆக்சஸ் ஆகும். அந்த லாகின்ல போய் இது வந்து என்னென்னா சுரேஷை வந்து நான் சுடோஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து சுரேஷ்ன்றதுலேயே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது சுடோ நார்மலாக வந்து நம்ம யூசர் ஆட் KALLI காலி பர்மிஷன் டினைன் வருது. நம்ம என்ன பண்ணலாம், சுடோ யூசர் ஆட் KALLI காலி அப்படின்னு போடலாம். ஸோ ஆல்ரெடி இது யூசர் முன்னாடியே கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் இப்படி வருது. ஸோ இதனால் வந்து நான் வேற ஒரு யூசரை வந்து ஆட் பண்ணுறேன். யூசர் ஆட் ராமுன்றதை ஆட் பண்ணுறேன். ஸோ ராமுன்ற யூசர் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது அது AMU. ஸோ இது ஒர்க் ஆகலை, ஏன்னா நம்ம சூடோ போட்டு ஆக்சஸ் பண்ணணும். பாஸ்வேர்டு ராமு அப்படி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். சும்மா டெம்பரரி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். 8 கேரக்டர் 4 கேரக்டர் தான் நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஆத்தன்டிகேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போது சுரேஷை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாற்றிருக்கோம். டெம்பரரியாக யூஸ் பண்ணோம்னா SU சப்ஸ்டியூட் யூஸரை யூஸ் பண்ணி நம்ம ரூட்டோடைய பாஸ்வேர்டு கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.